சென்னை நகரின் பல்வேறு இடங்களில் திடீர் என்று கனமழை பெய்தது. தலைநகர் சென்னையில் அதிகாலையில் ஒரு சில இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், சேலையூர் உள்ளிட்ட இடங்களில் இரவில் சாரல் மழை பெய்தது. கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை 3 மணிக்கு மேல் திடீரென கனமழை கொட்டியது. கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இதேபோன்று சென்னை போரூர் அடுத்த காரப்பாக்கத்திலும் மழை கொட்டியது. இதனால் அதிமுக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற மக்கள் குடைபிடித்தபடி கூட்டத்தில் பங்கேற்றனர். நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரத்தில் ஞாயிற்றுக்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசியிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு பரவலாக காலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. குத்தாலம், கோமல், மங்கைநல்லூர், திருக்கடையூர், தரங்கம்பாடி, செம்மனார்கோவில் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரமாக மழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புத்தூர், அக்கரைப்பேட்டை, பரவை, வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, காமேஸ்வரம், கீழையூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்தது. இதனால் நெல் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இது வயலிலே 4 இன்ச்சு தண்ணி நிற்பிக்கின்ற சூழ்நிலை உருவாகுது. ஆகையால் அறுப்பதற்கு தயாராக இருந்த இந்த நேரத்தில் இன்னும் ஒரு வாரத்துக்கு வயலில் மிஷின் அறுக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. சாய்ந்த நெல்கள் முளைக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. அடுத்து நேரடி கொள்முதலுக்கு விற்பனைக்கு கொண்டு சென்றால் அங்கே ஈரப்பதம் என்று அவர்கள் சொல்வார்கள். மழை காரணமாக தரங்கம்பாடியிலும் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வீணாகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கொடைக்கானல், சீர்காழி, அரவக்குறிச்சி பகுதிகளில் மழை பெய்தது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி, தடாக்கோவில், மலைக்கோவிலூர், ஆட்டையாம்பரப்பு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதேபோல புலியூர், மாயனூர், கிருஷ்ணராயபுரம், லாலாப்பேட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் 30 நிமிடம் சாரல் மழை பெய்தது. கொடைக்கானலில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவிய நிலையில் விட்டுவிட்டு மழை பெய்தது. அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, மூஞ்சிக்கல், பேருந்து நிலையம், லாஸ்கட் சாலை, கவி தியாகராஜ சாலை, கல்லுக்குழி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. சென்னை திரும்பும் தென் மாவட்ட மக்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகையை முடித்துக் கொண்டு பணிபுரியும் ஊர்களுக்கு திரும்புவோரால் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்ட போதும் இடம் கிடைக்காத பலர் முன்பதிவில்லாத அந்தியோதயா ரயிலில் பயணிப்பதற்காக நெல்லை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். நான் சென்னைக்கு போகிறேன் சார். எனக்கு அந்தோதியாவில் இந்த அன்றுசோறுனால ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு. இல்லை இன்னொரு வண்டி விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் யூஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கனால இன்னொரு கூட ட்ரெயினை கூட விடுங்க, இதை விட அதிகமாக தான் வருமே. இன்னொரு ட்ரெயின் விட்டால் நல்லதாக இருக்கும் எங்களுக்கு. இப்போ சென்னைக்கு போகிறோம். இவ்வளோ கூட்டத்தை பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி. இது எப்படி போவோம், எப்படி வருவோம், நீ இடம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. அதை தான் சொல்ல வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ட்ரெயின் கொடுத்தா இதில் போடலனாலும் மற்ற பெட்டிங்கல்ல எக்ஸ்ட்ரா போடலாம். ஆமாம், இப்போ நெல்லை வருது, கன்னியாகுமரி வருது, இதுல எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா கூட 2 பெட்டி போட்டாங்கன்னா இந்த திருநாளுக்கு நாங்கள் வர்றதுக்கு வசதியாக இருக்கும். நாகர்கோவிலிருந்து நெல்லை வந்த அந்தியோதயா ரயிலில் திமுதுமுவென ஏறினர். இருக்கையில் இடம் கிடைக்காதவர்கள் பாதையிலும் கழிவறை செல்லும் இடத்திலும் அமர்ந்தவாறு பயணித்தனர். சென்னை பெருங்களத்தூர் GST சாலையில் 3வது நாளாக நேற்றும் போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் திக்குமுக்காடின.
சென்னையில் வசிக்கும் பெரும்பாலானோர் பொங்கல் திருநாளை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு சென்றனர். தற்போது விடுமுறை முடிந்த நிலையில் அவர்கள் சென்னை நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். தென் மாவட்டங்களைச் சேர்ந்த அதிகப்படியான மக்கள் கார்களிலும் பேருந்துகளிலும் ஒரே நேரத்தில் சென்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதால் வண்டலூரிலிருந்து தலைநகரம் நுழைவாயிலான தாம்பரம் 0 பாயிண்ட் வரை போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் 3வது நாளாக GST சாலையில் நேற்றும் வாகனங்கள் நகர முடியாமல் திக்குமுக்காடின. ஆமை வேகத்தில் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதை காண முடிந்தது. போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். இதேபோன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்திறங்கும் மக்கள் மாநகர பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்களில் முண்டியடித்துக் கொண்டு பயணித்தனர். பொங்கல் விடுமுறையை முடித்துக் கொண்டு ஏராளமானோர் சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்புவதால் ஆம்னி பேருந்துகளின் டிக்கெட் கட்டணம் 2 மடங்கு அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகை மற்றும் வார இறுதி உட்பட தொடர் விடுமுறை முடித்துக் கொண்டு ஏராளமானோர் சொந்த ஊர்களிலிருந்து சென்னைக்கு திரும்புகின்றனர். இந்நிலையில் திருச்சியிலிருந்து சென்னைக்கான ஆம்னி பேருந்துகளில் டிக்கெட் கட்டணம் 2 மடங்கு அதிகரித்துள்ளது. அதன்படி திருச்சியிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு ஆம்னி பேருந்துகளில் அதிகபட்சமாக 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து சென்னைக்கான ஆம்னி பேருந்துகளில் அதிகபட்ச கட்டணம் 2000 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது 3500 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை கட்டணத் தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல கோவையிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு ஆம்னி பேருந்துகளில் அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. மதுரையிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு ஆம்னி பேருந்துகளில் அதிகபட்சமாக 4000 ரூபாய் வரை டிக்கெட் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து 350 கிலோமீட்டர் இடைவெளி கொண்ட சென்னைக்கு வருவதற்கு ஆம்னி பேருந்தில் அதிகபட்சமாக 3200 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மதுரை, திருச்சி, கோவை, தூத்துக்குடி, சேலம் ஆகிய ஊர்களிலிருந்து சென்னைக்கு வருவதற்கான விமான கட்டணங்களும் 18000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் மக்களுக்காக திங்கட்கிழமை சிறப்பு புறநகர் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொங்கல் பண்டிகையை முடித்துக் கொண்டு சொந்த ஊர்களிலிருந்து சென்னைக்கு வரும் பயணிகளின் வசதிக்காக திங்கட்கிழமையன்று தாம்பரம், காட்டாங்குளத்தூர் இடையே கூடுதல் சிறப்பு புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காட்டாங்குளத்தூரிலிருந்து தாம்பரத்திற்கு திங்கட்கிழமையன்று அதிகாலை 4 மணி, 4:30, 5 மணி, 5:45, 6:20 மணிக்கு சிறப்பு ரயில்கள் புறப்படும் என்றும், தாம்பரத்திலிருந்து காட்டாங்குளத்தூருக்கு அதிகாலை 5 மணி, 5:40 மணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் பேச பேசத்தான் பாஜகவின் முகம் அம்பலப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை பாஜகவிற்கே ஆபத்தாகத்தான் முடியும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். திமுக சட்டத்துறை சார்பாக நடைபெற்ற 3வது மாநில மாநாட்டில் உரையாற்றிய கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஆளுநரை மத்திய அரசு மாற்ற வேண்டாம் என்றும், அவர் பேச பேசத்தான் பாஜகவின் முகம் அம்பலப்படும் என்றும் தெரிவித்தார். ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை என்பது, நான் ஆளுநரை விமர்சிக்கிறேன் என்பதற்காக அவரை மாத்திராதீங்க. அவர் பேச பேசத்தான் பாஜக நாட்டில் அம்பலப்படுது. ஒரே நாடு ஒரே தேர்தல் போல வருங்காலத்தில் ஒரே தேர்தல் ஒரே அரசு என்ற நிலையை உருவாக்குவார்கள் என்றும் மு க ஸ்டாலின் பேசினார். நாடு முழுக்க ஒரே நேரத்தில் தேர்தல் சொல்றவங்க காலப்போக்கில் நாட்டுக்கே ஒரே தேர்தல் சொல்ற நிலையை உருவாக்க நினைக்கிறாங்க. இது ஒற்றையாட்சிக்கு தான் வழிவகுக்கும். இன்னும் சொல்லணும்னா, இது தனி மனிதர் ஒருவர்கிட்ட தான் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கும். இது பாஜக என்ற கட்சிக்கு கூட நல்லதில்லை. கூட்டாட்சியை காப்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தலை இறுதி வரை எதிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். திமுக சட்டத்துறை மாநில மாநாட்டில் ஆளுநரை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு சென்னையில் நடைபெற்ற நிலையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது, சட்டமன்ற செயல்பாடுகளில் முரண்படுதல், துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் ஆளுநரின் செயல்பாட்டை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு மக்களிடம் ஆளுநர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், ஆளுநரை திரும்ப பெற வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வதந்திகளை பரப்பி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தும், ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை அனைத்து எதிர்க்கட்சிகளும் எதிர்க்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முன்னதாக மாநாட்டில் பேசிய அமைச்சர் துரைமுருகன், மதச்சார்பின்மை என்கிற வார்த்தையை பிரதமர், குடியரசுத் தலைவர் உச்சரிக்க மறுப்பதாக விமர்சித்தார். செக்குலரிசத்தை கூட ஒரு பிரதமர் உச்சரிக்க மாட்டேன், ஜனாதிபதி உச்சரிக்க மாட்டேன் என்று சொன்னால் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். மோடி அரசு படாத பாடுபடுவதாக அமைச்சர் துரைமுருகன் கூறினார்.
எம்ஜிஆர் பெயரை உச்சரிக்காமல் தமிழ்நாட்டில் யாராலும் கட்சி நடத்த முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை கண்ணகி நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய போது இதனை கூறினார். அவர் இருக்கின்ற வரை அவரை வெல்ல எவராலும் முடியவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். புரட்சி தலைவர் பெயரை சொல்லாமல் உச்சரிக்காமல் எவரும் தமிழகத்திலே கட்சியே நடத்த முடியாது. கடந்த தேர்தலுக்காக கொடுத்த 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் 20% கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்ற எடப்பாடி பழனிசாமி, மக்கள் அதிருப்தியை பெற்றுள்ள திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசைகள் தான் இருப்பதாகவும் கூறினார். இவர் 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போய்விட்டது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. 13 அமாவாசை தான். இந்த ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குது. அதேபோல் நமக்கும் சோதனை ஏற்பட்டுகிறது. அந்த சோதனைகள் எல்லாம் வென்று 2026 அண்ணா திமுக ஆட்சியை மீண்டும் மலரச் செய்வோம். எதற்கெடுத்தாலும் நிதி இல்லை என கூறும் திமுக அரசு கருணாநிதி பெயரிலான நினைவு சின்னங்கள் அமைக்க மட்டும் நிதி ஒதுக்குவதாக குற்றம் சாட்டினார். பரந்தூரில் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக்காரர்களை தவிக தலைவர் விஜய் திட்டமிட்டபடி ஏகனாபுரம் திடலில் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த 900 நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் அவர்களை வரும் திங்கட்கிழமை தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் சந்திக்க நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. காவல்துறை அனுமதி அளித்த ஓரிடத்தில் மட்டும்தான் பொதுமக்களை விஜய் சந்திக்க வேண்டும் என்றும், அனுமதிக்கப்பட்ட வாகனங்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் வர வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தை காலை 10 மணி முதல் 1 மணிக்குள் முடிக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சியை திருமண மண்டபத்தில் தான் நடத்த வேண்டும் என காவல்துறை கூறியதாகவும், ஆனால் விஜய் திட்டமிட்டபடி போராட்ட குழுவினரை ஏகனாபுரம் திடலில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் மிஷ்கின் சர்ச்சையாக பேசியதால் படக்குழுவினர் அதிர்ச்சியடைந்தனர். ஒரு பாட்டு இருக்கும், ஒருத்தர் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன் போட்டு சைட் டிஷ் தான். மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனதும் அவர் தானே வச்சுங்களேன். இயக்குனர் பா ரஞ்சித் நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாகியுள்ள பாட்டில் ராதா படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் மிஷ்கின் பேசியதுதான் சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற விழாவில் பேசிய மிஷ்கின் தமிழ் சினிமாவில் அதிக மது குடிப்பது தான் என்றும் தனக்கு சாராயம் காய்ச்சவும் தெரியும் என கூறினார். தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் குடிக்க போவனும் நானே. அதாவது எனக்கு அதை பத்தி ஃபுல்லா தெரியும். ஆக்சுவலா சாராயமே எனக்கு காய்ச்சல் அளவுக்கு எனக்கு டெக்னாலஜி தெரியும் எனக்கு ஆக்சுவலா. பலர் இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கும் கிரிக்கெட்டுக்கும் திரைப்படத்தின் முதல் காட்சிக்கும் அடிமை என குறிப்பிட்ட மிஷ்கின் பெண்களையும் விமர்சித்தார். பலர் மது அருந்த இளையராஜாவும் காரணம் என குண்டை தூக்கி போட்டார். ஒருத்தர் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன் குடிச்சிட்டா அதுதான் சைட் டிஷ். எனக்குலாம் போட்டு சைட் டிஷ் தான். மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனதும் அவர் தானே வச்சுங்களேன். ஏன்னா இனிஷியேஷன் அங்கதான் நடக்கும். ஆக்சுவலி கொட்டுக்காளி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டின் போது பேசிய மிஷ்கின் அந்த படத்தை மக்கள் பார்க்கவில்லை என்றால் நிர்வாணமாக நிற்பேன் என்றது சர்ச்சையானது. தற்போது பாட்டில் ராதா படத்தின் இசை வெளியீட்டிலும் அதே பாணியில் பேசியுள்ளார். நம்ம எல்லாருமே டிஜிட்டல் அடிக்ஷன்ல இருக்கிறோம். ஒரு இன்ஸ்டாகிராமையோ அல்ல ஒரு யூடியூபையோ நம்ம ஸ்வைப் பண்ணும்போது we get a hit, we get a high, அந்த அடிக்ஷன்ல இருக்கிறோம். சமூக வலைதளங்களுக்கு பலரும் அடிமையாகிவிட்டதாக இயக்குனர் வெற்றிமாறன் கவலை தெரிவித்துள்ளார். பாரஞ்சித் தயாரிப்பில் உருவான பாட்டில் ராதா படத்தின் இசை வெளியீட்டு நிகழ்வில் பேசிய வெற்றிமாறன் தற்போது தெருவுக்கு 10 பேர் குடிநோயாளியாக இருப்பதாக கவலை தெரிவித்துள்ளார். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு ஊர்ல அல்லது ஒரு தெரு இருக்குன்னா அதுல ஒரு 5 வீட்டுல இருக்கிற ஆண்கள் குடிப்பாங்க. ஒரு வீட்டில் இருக்கவர் இந்த மாதிரி குடிநோயாளியா இருப்பாரு. இன்னைக்கு ஒரு தெருவில் ஒரு வீட்டில் இருக்கவர் குடிக்காம இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கு. தெருவில் 10 குடிநோயாளிகள் இருக்கிறாங்க. மது பழக்கமோ புகைப்பழக்கமோ அல்லது வேறு எதற்கும் அடிமையாக இருந்தாலும் தீர்க்கமாக நம்பினால் அவர்களால் பாதிப்பிலிருந்து கண்டிப்பாக மீள முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் 85% நிறைவடைந்ததாகவும் விடுபட்டவர்கள் 25ஆம் தேதி வரை நியாய விலைக் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு தரப்பில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, 1 முழுக்கரும்பு, வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். கடந்த 9ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் 18ஆம் தேதி வரை 1,87,14,464 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்ட
அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பொங்கல் பரிசு தொகுப்பு பெறாதவர்கள் வரும் 25ஆம் தேதி வரை நியாய விலைக் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். சாலை விபத்தில் உயிரிழந்த தனது கணவரின் இறுதிச் சடங்கில் கூட கலந்து கொள்ள தனக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக யூடியூபர் ராகுலின் மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டைச் சேர்ந்த பிரபல யூடியூபர் ராகுல் டிக்கி வியாழக்கிழமை அன்று வாகன விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இந்நிலையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவரது மனைவி தேவிகா தனது மாமியார் தன்னை மருமகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், ராகுலுக்கு ஏற்கனவே திருமணமாகி 6 மாதங்களில் விவாகரத்து பெற்றது திருமணத்திற்கு பின்னரே தனக்கு தெரிந்ததாகவும் கூறினார். தற்போது ராகுலின் செல்போன், பரிசு பொருட்களை கேட்டு அவரது உறவினர்கள் மிரட்டுவதாக தேவிகா குற்றம் சாட்டியுள்ளார். அப்போ நான் எங்கே போவேன்? ரோட்டுக்கு போவேனா? தெருவுக்கு போவேனா? யார் பையன் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? உங்கள் பையன் தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணாமா? எல்லாரும் சேர்ந்து வந்து தானே கல்யாணம் பண்ணீங்க. எங்கிட்ட ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. ஏன் என்ன சேர்த்திக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். எனக்கு இதுக்கு முடிவே தெரிய மாட்டேங்குதே. ராகுலின் குடும்பத்தினர் தன்னை மருமகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தேவிகா உருக்கமாக கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே காதல் விவகாரத்தில் இரு தரப்பினர் கடுமையாக மோதிக்கொண்டதால் பரபரப்பு நிலவியது. ஆகரம் கிராமத்தைச் சேர்ந்த சுகுணேஸ்வரனும் பன்னந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஐஸ்வர்யாவும் காதலித்து வந்த நிலையில் மாணவியின் பெற்றோர் இவருக்கு வேறொரு இடத்தில் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த ஐஸ்வர்யா தனது வீட்டிலிருந்து வெளியேறி ஆகரம் கிராமத்தில் உள்ள காதலன் வீட்டில் தஞ்சமடைந்தார். இதனால் ஆத்திரமடைந்த ஐஸ்வர்யாவின் குடும்பத்தினர் ஆகரம் கிராமத்திற்கு சென்று சுகுணேஸ்வரனுக்கு பதிலாக அருகே உள்ள விஸ்வா என்ற இளைஞரை பலமாக தாக்கினர். உடனடியாக விஸ்வாவின் உறவினர்கள் பதில் தாக்குதலில் ஈடுபட்டதால் அசாதாரண சூழல் நிலவியது. தகவல் அறிந்து வந்த காவல் உதவி ஆய்வாளர் சங்கீதா இரு தரப்பினரை சமாதானப்படுத்தும் போது மயங்கி விழுந்தார். சக காவலர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பர்கூர் காவல் துணை கண்காணிப்பாளர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஆகரம் கிராமத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை சிப்காட்டில் செயல்படும் பழைய பொருட்களை மறுசுழற்சி செய்யும் சேகரிப்பு குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. காற்றாலை இயந்திர கழிவுகள், நெகிழி மற்றும் மரக்கழிவுகள் உள்ளிட்டவற்றை மறுசுழற்சி செய்து சிமெண்ட் ஃபேக்டரிக்கு அனுப்பும் நிறுவனம் சிப்காட்டில் செயல்பட்டு வருகிறது. அதன் அருகேயே கழிவுகளை சேமித்து வைக்கும் குடோனும் உள்ளது. இந்நிலையில் சனிக்கிழமை இரவு 8 மணி அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குடோனில் இருந்த கழிவுகள் அனைத்தும் கொழுந்துவிட்டு எரிந்தன. இதனால் அப்பகுதி கும்மிருட்டிலும் தீப்பிழம்பாய் காட்சியளித்தது. மேலும் ராமேஸ்வரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புகை பரவியதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இந்த பகுதியிலே இந்த கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கிறதால் இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பட்டி கிராமத்தில் கோலாகலமாக நடந்த மஞ்சு விரட்டு போட்டிதான் இது. இங்குள்ள பழமையான அந்தோணியார் ஆலயத்தில் பொங்கல் விழாவை ஒட்டி வழக்கம் போல இந்த ஆண்டு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட காளைகள் திறந்த வெளியில் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். மஞ்சு விரட்டை காண பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் வந்திருந்ததால் சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனிடையே மஞ்சு விரட்டை காணச் சென்ற கொரட்டி பகுதியைச் சேர்ந்த முதியவர் சண்முகம் காலை முட்டியதில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விருந்து உபசரித்தல் என்பது தமிழரின் வாழ்வியலில் முக்கியமான ஒன்று என்பதை நிரூபித்து காட்டியுள்ளது சிவகங்கையில் உள்ள கண்டுப்பட்டி கிராமம். மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக இங்குள்ள பழமையான அந்தோணியார் கோயிலில் மாற்று மதத்தினரும் பொங்கலிட்டு வழிபட்டனர். மேலும் தங்களது கிராமத்தில் நடக்கும் மஞ்சு விரட்டு போட்டியை காண வருவோர் பசியாறுவதற்கு இங்குள்ள ஒவ்வொரு வீட்டிலும் தடபுடலாக அன்னதானம் நடைபெற்றது. ஊர் பெயர் தெரியாதவர்களை கூட வழியே சென்று உணவருந்து அழைத்தனர். விழாவை காண வந்தவர்களும் தங்களது உறவினர்கள் வீட்டில் உணவருந்துவது போல இன்முகத்துடன் உணவருந்தி சென்றனர்.
சென்னை அடுத்த ஆவடி பகுதியில் சகோதரர்கள் இருவர் மர்ம கும்பலால் ஓட விரட்டி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆயில்சேரியைச் சேர்ந்த கஜேந்திரன் என்பவரின் மகன்களான இரட்டைமலை சீனிவாசன், ஸ்டாலின் ஆகியோர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில் ஆவடி அருகே மர்ம கும்பலால் அண்ணன் இரட்டைமலை சீனிவாசனும் பட்டாபிராம் ஆயில்சேரியில் அவரது தம்பி ஸ்டாலினும் விரட்டி வெட்டி கொல்லப்பட்டனர். இருவரது உடல்களையும் கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் பட்டாபிராம் அருகே ஒரு கும்பலுக்கும் சகோதரர்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அதனால் ஏற்பட்ட பகையால் கும்பல் இரண்டாக பிரிந்து சென்று கொலையை அரங்கேற்றியதும் தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே 2 பேரின் அண்ணன் கக்கன் கடந்த 2017ஆம் ஆண்டு கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இரட்டை கொலை காரணமாக ஆயில்சேரி கிராமத்தில் காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ஆவடி துணை ஆணையர் ஐமன் ஜமால் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். ஈரோடு கிழக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் நாளை வெளியாகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்த திமுகவின் வி.சி. சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி உள்ளிட்ட 55 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை திமுக நாம் தமிழர் கட்சியிடையே நேரடி போட்டி நிலவுகிறது. திமுக சார்பில் வேட்பாளராக வி.சி. சந்திரகுமாரும், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமியும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்ற நிலையில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி உள்ளிட்ட 55 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாகவும் 3 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். 3 கேண்டிடேட்டோட நாமினேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சு. ஸோ அது இருக்கும்போது இப்போ கண்டெஸ்டிங் கேண்டிடேட் எந்த கண்டெஸ்டிங் கேண்டிடேட் இருக்கும்போது 55 கண்டெஸ்டிங் கேண்டிடேட் இப்போ வரைக்கும் ஃபைனல் ஆயிருச்சு. இதனிடையே சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்த ஈரோடு மாநகர எம்ஜிஆர் இளைஞரணி துணைச் செயலாளர் செந்தில்குமாரின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கட்சியில் நான் அனுமதி வாங்கவில்லை. நான் இது சுயேட்சையாக நிற்கிறேன். அவர்களிடம் இதை தற்போது விவாதிக்கவில்லை. ஏன்னால் கட்சி எடுத்த முடிவை நான் எப்பொழுதும் முழுமனதாக ஏற்றுக்கொள்கிறேன். வரும் 20ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை திரும்ப பெற கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அன்று பிற்பகல் 3 மணிக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு சுயேட்சைகளுக்கு சின்னம் ஒதுக்கப்படும் என்று தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் கூறுகின்றனர். நாட்டையே உலுக்கிய கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணிபுரிந்து வந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் அதே மருத்துவமனையில் தன்னார்வலராக பணிபுரிந்து வந்த சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் பெண் பயிற்சி மருத்துவர் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த சீல்டா மாவட்ட நீதிமன்றம் சஞ்சய் ராயை குற்றவாளி என்று அறிவித்துள்ளது. குற்றவாளிக்கு மரண தண்டனை அல்லது வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கும் நிலையில் தண்டனை விவரம் திங்கட்கிழமை அறிவிக்கப்பட உள்ளது. முன்னதாக வழக்கு விசாரணையின் போது தான் நிரபராதி என்றும் பயிற்சி மருத்துவர் கொலையில் IPS அதிகாரி ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் சஞ்சய் ராய் தெரிவித்தார். ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவாலின் கார் மீது பாஜக தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சிக் காலம் பிப்ரவரி மாதத்துடன் நிறைவடையும் நிலையில் 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு ஒரே கட்டமாக வருகிற 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. புதுடெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி தரப்பில் முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித் மகன் சந்தீப் தீட்சித்தும், பாஜக தரப்பில் முன்னாள் MP பர்வேஷ் வர்மாவும் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் புதுடெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது கெஜ்ரிவாலின் கார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்போது அவரை பாதுகாப்பு அதிகாரிகள் காரில் ஏற்றி அனுப்பி வைக்க முயற்சித்த போது ஒரு கல் காரின் மேற்கூரையில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சி தனது எக்ஸ் பக்கத்தில் பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவின் ஆட்கள் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. அதேவேளையில் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது கார் மூலம் பாஜக தொண்டர்கள் இருவரின் கால்களில் ஏற்றி தாக்குதலில் ஈடுபட்டதாக பர்வேஷ் வர்மா எக்ஸ் பக்கத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் முதல் கட்டமாக 3 இஸ்ரேலிய பிணை கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளனர். காசா போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் பிணை கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ஒப்பந்தப்படி இன்று முதல் இஸ்ரேலைச் சேர்ந்த பிணை கைதிகளை விடுவிப்பதும் அதற்கு மாற்றாக சிறைகளில் இருந்து பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிப்பதும் நிகழவிருக்கிறது. 42 நாட்கள் போர் நிறுத்தத்தின் போது முதற்கட்டமாக 33 இஸ்ரேலிய பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் விடுவிக்க உள்ளனர். இதற்கு பதிலாக 737 பாலஸ்தீனர்களை
வீரர்களை இஸ்ரேல் விடுவிக்க உள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வரும் முதல் நாளில் 3 இஸ்ரேலிய ராணுவ வீராங்கனைகளை ஹமாஸ் இயக்கத்தினர் விடுவிக்க உள்ளனர். பிணை கைதிகள் பரிமாற்றத்திற்காக இரு நாட்டு எல்லையில் 3 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஹமாஸ் வசமுள்ள பிணை கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்ட பிறகு காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணியில் இணைவதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்துள்ளார். மதவாத சக்திகளை அகற்ற வேண்டும் என்று விஜய் முடிவெடுத்திருந்தால் இந்தியா கூட்டணியில் இணைவதுதான் அவருக்கு நல்லது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்துள்ளார். இந்த மதவாத சக்திகளை, இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவதுதான் அவருக்கும் நல்லது, அவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. இந்நிலையில் கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கு இன்னும் நீண்ட காலம் இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில பொருளாளர் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். அழைப்பு கொடுத்திருக்காரு செல்வ பெருந்தகை, இந்த கூட்டணிக்கு வந்துருங்க, ஆர்எஸ்எஸ் பக்கம் போயிட்டு அதுக்கெல்லாம் நிறைய தூரங்கள் இருக்கு, டிராவல் பண்ண தூரம் நிறைய இருக்கு. அப்ப அதை பத்தி பேசணும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தியை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து கருத்து பதிவிட்டுள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், திமுக கூட்டணியால் மட்டும் வெற்றி பெற்றுவிட முடியாது என்பதை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒப்புக்கொள்கிறாரா என்றும், விஜயை கூட்டணிக்கு அழைப்பது அவர் மீது இருக்கும் நம்பிக்கையா அல்லது இந்தியா கூட்டணி மீது இருக்கும் அவநம்பிக்கையா என்றும் வினவியுள்ளார். மாணவர்கள் மேற்படிப்பை தொடர வழிவகை செய்யும் நோக்கில் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை வழங்கவும் தயாராக இருப்பதாக முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு தெரிவித்துள்ளார். முதல் தலைமுறை அறக்கட்டளையின் சார்பில் சென்னை கண்ணகி நகர் அரசு பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் 120 மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் உரையாடிய இறையன்பு கல்வியை இடைவிடாமல் தொடர வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த இறையன்பு மாணவர்களின் இல்லங்களுக்கு சென்று அவர்களின் கல்வி கற்கும் திறன் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாக கூறினார். இந்த பசுமை தூதுவர்கள் 122 மாணவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று, அவர்கள் பகுதியில் உள்ள மாணவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த 122 பேருமே கல்லூரி படிப்பை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா. மாணவர்களின் கல்வி பிரச்சனைகளை சரி செய்து நல்ல மதிப்பெண்கள் பெற வைத்து அவர்கள் எளிதாக வேலைவாய்ப்பை பெறும் வகையில் உருவாக்க வேண்டும் என்றும் கூறினார். மாணவர்கள் செல்போன் பயன்பாட்டை குறைத்து கல்வியில் கவனம் செலுத்தினால் கவன சிதறலை தவிர்க்கலாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார். விழுப்புரத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்ற ஆற்றுத் திருவிழாவின் காட்சிகள் தான் இவை. பொங்கல் திருவிழாவின் நிறைவாக தை 5ஆம் தேதி ஆற்றுத் திருவிழா நடைபெறுவது வழக்கம். விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் ஜீவாதாரணமாக விளங்கும் ஆறுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த விழா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் நடைபெறுகிறது. விழுப்புரத்தில் 24 இடங்களில் நடந்த ஆற்றுத் திருவிழாவுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து சாமி சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. ஆற்றில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கடைகளில் ஆர்வமுடன் பொருட்களை வாங்கிய மக்கள் ராட்டினம் சுற்றியும் மகிழ்ந்தனர். இங்கே நாங்கள் மதிய உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த பொங்கலோட கடைசி நாள் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா நாங்கள் கொண்டாடிட்டு போவோம் சார். ராட்டினம் எல்லாம் இருக்கு, கடைங்க நிறைய இருக்கு, பொதுவாக சந்தோஷமா இருக்கு இங்கே வந்தது. ஆற்று திருவிழா நடைபெற்ற 24 இடங்களில் 1000த்திற்கும் அதிகமான காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். தென்பெண்ணை ஆற்றில் சங்கமித்த 100க்கும் மேற்பட்ட சாமிகளை தரிசிக்க பக்தர்கள் குவிந்த காட்சிகள் தான் இவை. பொங்கல் பண்டிகையை ஒட்டி 5வது நாளில் கடலூரில் ஆற்றுத் திருவிழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கடலூர் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு கிராமப் பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட சாமிகள் தென்பெண்ணை ஆற்றுக்கு கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. அதன்பின் சுவாமிகள் ஆற்றங்கரைகளில் வரிசையாக நிறுத்தப்பட்டன. பெரிய கங்கன் குப்பம் 7 கரக மாரியம்மன் சுவாமி நவதானிய அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆற்று திருவிழாவை காண்பதற்காக காலை முதலே ஆயிரக்கணக்கான மக்கள் தென்பெண்ணை ஆற்றில் குவிந்தனர். 5 வயசு 10 வயசுல இருந்தே இந்த ஆற்று திருவிழாவுக்கு நான் ரெகுலரா வந்துட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு என்னுடைய 65 வயசுல நான் இங்க வந்தது என்னுடைய 10 வயசுக்கு நான் போன சிறு பிராயத்துக்கு போன மாதிரி இருக்கு. எல்லா கோயிலுக்கும் நம்ம போய் தரிசனம் பண்ண முடியாது, ஆனா இங்க எல்லா சாமியும் ஒரு சேர தரிசனம் பண்றோம். ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவா இருக்கு. ஆற்று திருவிழாவில் கலந்து கொண்டவர்களில் சிலர் தங்களது முன்னோருக்கு திதி கொடுத்து புனித நீராடினர்.
மதுரை திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள தர்காவில் கந்தூரி விழாவை ஒட்டி ஆடு கோழிகள் பலியிட போலீசார் தடை விதித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. சிக்கந்தர் சுல்தான் பாதுஷா அவுலியா நிர்வாகத்தின் சார்பில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் சந்தனக்கூடு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மலை மேல் உள்ள தர்காவில் ஆடு கோழிகள் பலியிடப்பட்டு சமபந்தி விருந்து நடைபெறும் என்று பரவிய தகவலை அடுத்து பலர் குவிந்தனர். இதனை அறிந்து உடனடியாக அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தர்காவிற்கு செல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும் மலையில் ஆடு கோழிகள் பலியிட அனுமதி இல்லை என்றும் கூறினர். மேலும் இஸ்லாமியர்கள் கொண்டு வந்த உணவுகளையும் கொண்டு செல்ல அனுமதி இல்லை என்று கட்டுப்பாடு விதித்ததால் போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. சிலர் எதிர்ப்பையும் மீறி மலைக்கு செல்ல முயன்றதால் பரபரப்பு நிலவியது. கோமியம் தொடர்பாக ஐஐடி இயக்குனர் பேசியதற்கு எதிர்ப்பு கிளம்பி உள்ளது. ஒரு பெரிய சன்னியாசி வந்தாரா, அவர் வந்து அவர் நல்ல ஜோரம் அடிச்சுதான் உடனே ஒரு டாக்டரை கூப்பிடலாமான்னாதான். அப்பா அந்த சன்னியாசி பேர் மறந்து போயிடுத்து. அப்பா உடனே சொன்ன கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம். உடனே போய் அங்க மாட்டுல சிவாஸ்தானத்துல கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம். கடகடன்னு குடிச்சாராம். 15 நிமிஷத்துல தொடர்ந்து போயிருத்தான். அதனால ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், டைஜஸ்டிவ், இந்த ஸ்டொமக் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இது மாதிரி பல இதுக்கு நமக்கு கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய மெடிசன். இந்த மெடிசனல் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். கோமியம் குடித்தால் ஜுரம் நீங்கும் என சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி பேசிய வீடியோ தான் தற்போது சர்ச்சையாகி உள்ளது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் நடைபெற்ற மாட்டுப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி அப்பாவுக்கு காய்ச்சல் அடித்தபோது ஒரு சன்னியாசி கூறியதாக கோமியத்தை குடித்ததால் 15 நிமிடங்களில் ஜுரம் போனதாக தெரிவித்தார். பாக்டீரியா, பூஞ்சை, செரிமான கோளாறு பிரச்சனைகளை எதிர்க்க கோமியம் சிறந்த மருந்து என்றும் அவர் தெரிவித்தார். அந்த பேச்சு சர்ச்சையான நிலையில் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடிக்கு தமிழ்நாடு மாணவர் கழகத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அவர்களது அறிக்கையில் கோமியம் குடித்தால் ஜுரம் சரியாகும் என அறிவியலுக்கு எதிரான அடிப்படை ஆதாரங்கள் இல்லாத பிற்போக்கு கருத்தை காமகோடி தெரிவித்திருப்பதை கண்டித்துள்ளனர். இவ்வளவு ஆர்டர் கொடுக்கிறீங்களே, உங்ககிட்ட பணம் இருக்கா என்று தனியார் உணவகத்தின் ஊழியர் கேட்டதற்கு தான் தர்ணாவில் ஈடுபட்டு அதகலம் செய்துவிட்டார் இவர். திருவள்ளூரில் பிரபலமான தனியார் சைவ உணவகத்திற்கு திருவாலங்காடு பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் விஷ்ணுவர்தன் தனது உறவினர்களுடன் சென்றுள்ளார். உணவு ஆர்டர் செய்த போது பெண் ஊழியர் ஒருவர் பணம் இருக்கா என கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த விஷ்ணுவர்தன் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தினர். உணவக நிர்வாகிகள் மன்னிப்பு கேட்டதால் சமாதானம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரியில் குடும்ப பிரச்சினை காரணமாக நகைக்கடை உரிமையாளர் மீது அவரது உறவினர்களே கொடூர தாக்குதல் நடத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பகுதியில் நகைக்கடை வைத்துள்ள மோகன் மூலமாக பெண் பார்த்து அவரது உறவினரின் மகன் சவுந்தரராஜனுக்கு திருமணம் செய்துள்ளனர். ஆனால் தம்பதி இருவரும் சில ஆண்டுக்கு பின் பிரிந்துவிட்டதற்கு மோகன் தான் காரணம் என சவுந்தரராஜன் குடும்பத்தினர் கருதியுள்ளனர். இதனால் மோகன் மீது ஆத்திரத்தில் இருந்த சவுந்தரராஜன் குடும்பத்தினர் கடந்த 12ஆம் தேதி நகைக்கடைக்கு சென்று மோகன் மற்றும் அவரது ஓட்டுநர் அஸ்லாம் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். காயமடைந்த மோகன் மற்றும் அவரது ஓட்டுநர் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சபிதா உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தாக்குதல் குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டை
தமிழ்நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் நோபல் பரிசு வெல்வதை இலக்காக கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற பன்னாட்டு புத்தக திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் பதிப்பித்த 75 நூல்கள் மற்றும் மொழிபெயர்ப்பு மானியம் வாயிலாக மொழிபெயர்க்கப்பட்ட 30 நூல்களை முதலமைச்சர் வெளியிட்டார். பன்னாட்டு மானியக் குழுவின் சிறப்பு விருது, புத்தக ஊக்குவிப்பு விருது, உலகளாவிய இலக்கிய ஆதரவிற்கான விருது உள்ளிட்ட விருதுகளை விருதாளர்களுக்கு வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் திமுக அரசு அளித்த மானியம் மற்றும் ஆதரவின் மூலமாக தமிழ் இலக்கியங்கள் சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெறுவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். பன்னாட்டு புத்தக விழாவில் 2023ஆம் ஆண்டு 365 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மட்டுமே கையெழுத்தான நிலையில் இந்த ஆண்டு 3 மடங்கு உயர்ந்து 1125 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் ஞானபீட விருது மட்டுமின்றி நோபல் பரிசு வெல்வதையும் இலக்காக கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். சொல்வன்மை என்னும் அதிகாரத்தில் விரைந்த தொழில் கேட்கும் ஞானம் நெருந்தினிது சொல்லுதல் வல்லர் பெறின் என்று அருமையா பாடியுள்ளார் திருவள்ளுவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அமெரிக்காவைச் சேர்ந்த தாமஸ் ஹிட்டோஷி ப்ரூக்ஸ்மா முதலமைச்சர் முன்னிலையில் தமிழில் திருக்குறள் கூறிய காட்சிகள் இவை. பன்னாட்டு புத்தக நிறைவு விழாவுக்கு பிறகு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் திருக்குறளை மொழிபெயர்க்கும் ஆர்வம் எப்படி வந்தது என்று விளக்குகிறார். திருக்குறள் முழுக்க படித்தேன். என்னுடைய வாத்தியார் முனிவர் கு.வே. ராமகோடி என்கிறவர் அவர்கிட்ட அவர் வீட்டிலே தங்கி படித்தேன் திருக்குறளை. வாத்தியார் ஒன்று சொல்லுவார், ஆமாப்பா யாராவது கவிநயத்தோடு மொழிபெயர்த்தா திருக்குறளை மொழிபெயர்த்தா நல்லா இருக்குமேன்னு அப்படி சொல்லுவார். பண்ணி பார்ப்போமேன்னு ஒவ்வொரு நாளையும் ஒரு குறள் எடுத்து மொழிபெயர்க்க பார்ப்பேன். தமிழின் தொன்மை, தமிழர் பண்பாடு, விருந்தோம்பல் ஆகியவற்றைக் கண்டு வியப்படைவதாகவும் தாமஸ் ஹிட்டோஷி தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் மதுபோதையில் வெடிவெடித்து ரகளையில் ஈடுபட்ட சினிமா துணை நடிகர்களான இரட்டை சகோதரர்கள் கைது செய்யப்பட்டனர். ஓவரூர் கிராமத்தைச் சேர்ந்த பாரதிராஜா மற்றும் பாரதமணி இருவரும் பிரதர் திரைப்படத்தில் நடித்துள்ளனர். இதேபோல மனிதன், சிங்கம் போன்ற படங்களிலும் சிறிய கதாபாத்திரங்களை நடித்துள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் வெள்ளிக்கிழமையன்று முத்துப்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் மதுபோதையில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக வெடிவெடித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்த ஏட்டு தனபாலிடமும் வாக்குவாதம் செய்துள்ளனர். இதையடுத்து பாரதிராஜா, பாரதமணி இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். காவேரி கரையில் 1000 கர்நாடக இசைக்கலைஞர்கள் ஒரே நேரத்தில் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி தியாகராஜருக்கு இசையஞ்சலி செலுத்திய காட்சிகள்தான் இவை. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் ஸ்ரீ சத்குரு தியாகராஜ சுவாமிகள் சித்தியடைந்த பகுள பஞ்சமி தினத்தில் ஆராதனை விழா நடைபெறுவது வழக்கம். 178வது ஆராதனை விழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. 5ஆம் நாள் விழாவில் சுமார் 1000 இசைக்கலைஞர்கள் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை இசைத்து தியாகராஜருக்கு இசையஞ்சலி செலுத்தினர். ஆராதனை விழாவில் பங்கேற்றது மகிழ்ச்சியான தருணம் என இசைக்கலைஞர்கள் தெரிவித்தனர். ஒரு ஒப்பனை கிடையாது, ஒரு பிராக்டிஸ் கிடையாது. அது கடவுளோட கிருபையில தான் நடக்கிறது. உலகத்துலேருந்து நிறைய மியூசிஷியன்ஸ் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம், மனசுக்கு நிறைவான ஒரு விஷயம். முன்னதாக தியாகராஜர் சிலைக்கு பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஒன்று நினச்சிக்காக, நான் திருச்சியிலேருந்து ஒரு 100 பேர் வந்திருக்காங்கண்ணா. திமுக சட்டத்துறை மாநாட்டில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் கே.என். நேரு பேசிய போது சிரிப்பலை எழுந்த காட்சிகள்தான் இவை. கே.என். நேரு உரையாற்ற சென்றபோது அங்கிருந்தவர்கள் கரவொலி எழுப்பிய நிலையில் துரைமுருகனிடம் நகைச்சுவையாக கூறினார். ஒன்று நினச்சிக்காக, நான் திருச்சியிலேருந்து ஒரு 100 பேர் வந்திருக்காங்கண்ணா. தொடர்ந்து மாநாட்டில் உரையாற்றிய கே.என். நேரு திமுக வழக்கறிஞர்கள் நீதி சொல்லும் இடத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வழக்கறிஞர்கள் வழக்காடுவது மட்டுமல்ல, நீதி சொல்கிற இடத்திலே நீங்களோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ வருவருமானால் இந்த இயக்கம் தொடர்ந்து இன்னும் 100 ஆண்டு காலம் வரும். அதற்கு தான் நீங்கள் இனி தயாராக வேண்டும். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என கே.என். நேரு நம்பிக்கை தெரிவித்தார். சமூக மாற்றத்தால் தான் தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற திமுக சட்டத்துறை மாநில மாநாட்டில் பேசிய அவர்,
புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்திய பிறகு பள்ளிகளில் இருந்து கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளின் எண்ணிக்கை 30 விழுக்காடு அதிகரித்திருப்பதாகவும் கூறினார். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் வறுமை என்பது அறவே ஒழிக்கப்பட்டு விட்டதுங்கிறது தான் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரம். அந்த சுயமரியாதை உள்ளவர்களாக அவர்களை மாற்றுவதும் கல்வி அவர்களுக்கு எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதும் அப்படிங்கிற இந்த 100 ஆண்டு கால பயணத்தினுடைய ஒரு விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது. குஜராத் மாநிலத்தோடு தமிழ்நாட்டை ஒப்பிடுவது சரியில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் நாங்கள் 3 வேளை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 99.7 விழுக்காடு. 0.3 தான் வந்து இல்லை. அது ஏதாவது என்ன ஏதாவது சுகருக்கு இருந்து சாப்பிடாம இருக்கிறானா என்னன்னு தெரியல எனக்கு. உலகம் முழுவதும் மார்த்தட்டி கொண்டிருக்கிறார்களே எங்க குஜராத் மாடல். குஜராத்தில் வந்து 3 வேளை சாப்பிடுவனுடைய எண்ணிக்கை 30 விழுக்காடு. 70% ஆட்களுக்கு என்ன இல்லை, 3 வேளை சாப்பாடே இல்லை. தமிழ்நாட்டின் வருவாய் தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக இருப்பதாகவும் தனிநபர் வருமானத்தை 3 மடங்கு அதிகரிப்பதுதான் முதலமைச்சரின் இலக்கு என்றும் ஜெயரஞ்சன் தெரிவித்தார். திருச்செந்தூர் கடலில் மண் அரிப்பு ஏற்பட்ட நிலையில் IIT குழுவினர் ஆய்வு செய்தனர். திருச்செந்தூரில் ஏற்பட்டுள்ள மண் அரிப்பு பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு காணப்படும் என்று தூத்துக்குடி எம்பியும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக நிலவும் கடல் சீற்றம் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் கடற்கரையில் 8 அடி ஆழத்திற்கு 500 மீட்டர் நீளத்திற்கு மண் அரிப்பு ஏற்பட்டது. இதனால் வெண்பாறைகள் வெளியே தென்படுவதுடன் பாதுகாப்பு கருதி கடலில் குளிக்க பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மண் அரிப்பு ஏற்பட்ட பகுதிகளை அமைச்சர்கள் சேகர்பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், திமுக எம்பி கனிமொழி, மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் IIT குழுவினர் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, மண் அரிப்பு பிரச்சினை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார். கடல் அரிப்பை தடுப்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்குவதற்காக இங்கே வந்திருக்கும். அதை பற்றி கலந்தாலோசித்து முதலமைச்சர் அவர்களிடமும் தெரிவித்து விரைவிலே அதற்கு பண ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு நிரந்தர தீர்வை முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். மண் அரிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் கனிமொழி எம்பி கேட்டறிந்தார். இப்போ ஈரோடில் நிற்கிறார்ல, ஈரோடில் அவர் பெரியார் பிறந்த ஊரில் சொல்லட்டுமே, எத்தனை மக்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் தெரிஞ்சு போச்சுல. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் மீது தொடர்ந்து விமர்சனம் வைத்து வரும் நிலையில் அதற்கு பதிலளித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் இவ்வாறு கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஆளுநர் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, திருவள்ளுவரின் வரலாறு ஆகியவை தெரியாமல் தொடர்ந்து பிழை செய்வதாக கூறினார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இந்தியா கூட்டணிக்கு வருவதற்கு அழைப்பு விடுத்ததில் எந்த தவறும் இல்லை என்றும் கூறினார். பலப்படுத்துவதற்கு இன்னொரு கட்சி சேர்ந்தா அதை ஏன் வேண்டாம்ங்கிறோம்? அவரெல்லாம் கேட்கணும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொன்னதில் பிழை கிடையாது. டாலர் மதிப்பு உயர்வு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் ஊரக பகுதிகளில் நுகர்வு குறைந்துள்ளதால் நுகர்வை அதிகரிக்க GST வரியை குறைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் கட்டுமர படகு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. காரைக்கால் கார்னிவல் என்ற பெயரில் நடத்தப்பட்ட போட்டியில் மதகடி, மண்டபத்தூர், கிளிஞ்சல்மேடு, பட்டினச்சேரி உள்ளிட்ட 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டன. படகு போட்டியை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காரைக்கால் அரசலாறு பாலம் முதல் கடற்கரை வரை போட்டி நடைபெற்றது. ஆழமாக துடுப்பு போட்டு ஒருவரையொருவர் முந்திச் சென்றனர். படகு போட்டியை காண சுற்றுலா பயணிகள் உட்பட ஏராளமானவர்கள் குவிந்தனர். வெற்றி பெற்ற அணிக்கு அமைச்சர் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார். புலியை பார்த்து பூனை சூடு போட்டது போல எம்ஜிஆரை பார்த்து பல நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாலும் அவர்களால் சாதிக்க முடியவில்லை என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு நடிகர் விஜயை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். கோவில்பட்டி கிருஷ்ணன் கோவில் திடலில் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கடம்பூர் ராஜு, எதிரிகள் கூட புகழ்பாடுகின்ற ஒரே தலைவர் எம்ஜிஆர் தான் என தெரிவித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சினிமாவையும் அரசியலையும் சினிமாவில் நடிக்கும் போதே அரசியலில் பயின்று அரசியலை சினிமாவின் மூலமாக நாட்டு மக்கள் கொண்டு சென்றார். அதனாலதான் அவர் கட்சி ஆரம்பித்தவங்க வெற்றி பெற முடிந்தது. அதனால இன்னைக்கு புலியை பார்த்து பூனை சூடு போட்டப்பட்ட மாதிரி தான் யாராலும் அந்த இடத்தை பிடிக்க முடியல. ஒரு இலை உதிர்ந்தால் 10 இலை முளைக்கும், அதுதான் அதிமுக என்றும் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளை தாண்டி வென்று ஆட்சியை பிடிக்கும் என்றும் கூறினார்.
லாரியிலிருந்து மரக்கட்டைகளை இறக்கும்போது தொழிலாளி மீது மரம் விழுந்து உயிரிழந்த காட்சிதான் இது. மலப்புரம் ஐலாச்சேரி மர ஆலைக்கு கர்நாடகாவிலிருந்து மரக்கட்டைகளை ஏற்றிக்கொண்டு லாரி வந்தது. மரக்கட்டைகளை இறக்கிய போது கால் இடறி ஷம்சு என்பவர் லாரியிலிருந்து கீழே விழுந்தார். அவரை மீட்க மற்ற தொழிலாளர்கள் ஈடுபட்ட நிலையில் திடீரென லாரியிலிருந்து மற்றொரு மரம் உருண்டு வந்து அவர் மீது விழுந்தது. இதில் தொழிலாளர் ஷம்சு பரிதாபமாக உயிரிழந்தார். சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூரில் இளைஞர்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் சாதிய ரீதியிலான மோதல் அல்ல என காவல்துறை விளக்கமளித்துள்ளது. கடந்த 16ஆம் தேதி நெமிலி அருகே நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசன், விஜயகணபதி ஆகியோர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக திருமால்பூரில் வசிக்கும் பிரேம் உள்ளிட்ட 2 காவல்துறையினர் கைது செய்தனர். 2 இளைஞர்களை விசிகவினர் எரித்து கொலை செய்ய முயன்றதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றஞ்சாட்டிய நிலையில் அதை திருமாவளவன் மறுத்திருந்தார். இந்நிலையில் எதையும் விசாரிக்காமல் ஆதாரமற்ற தகவல்களை வெளியிட வேண்டாம் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. உண்மைக்கு புறம்பான செய்திகள் இரு சமூகத்திற்கு இடையேயான நல்லுறவுக்கு குந்தகம் விளைவிக்கும் என்றும் தமிழரசன் மீதான தாக்குதல் கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் நடக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளது. பெட்ரோல் ஊற்றி தாக்குதல் நடத்தியது சாதிய ரீதியிலான மோதல் அல்ல என்றும் காவல்துறை திட்டவட்டமாக கூறியுள்ளது. இதனிடையே இச்சம்பவத்தில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்து பதற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக மக்கள் தேசம் அமைப்பின் தலைவர் ஆசை தம்பி தெரிவித்துள்ளார். குடிபோதையில் இருந்த பிற சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் 2 தங்களது அமைப்பின் நிர்வாகி பிரேமை எரிக்க முயன்றதுதான் இந்த சம்பவத்திற்கு காரணம் எனவும் பாமகவும் விசிகவும் ஒன்று சேர்ந்து அரசியல் செய்வதாகவும் கூறியுள்ளார். கரூரில் கந்துவட்டி கொடுமையால் பட்டியலின தம்பதி தாக்கப்பட்ட விவகாரத்தில் பைனான்சியரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடவூர் அடுத்த தனிவாசல் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பாக்கியராஜா பைனான்சியர் திருவேங்கடம் என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய் கடன் பெற்று கடந்த ஆண்டை திருப்பி செலுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருவேங்கடம் தன்னிடம் வேலை பார்க்கும் ஆனந்த் மூலம் பாக்கியராஜா மற்றும் மனைவி கலாவதியை அடைத்து 20,000 ரூபாய் பாக்கி தொகையுடன் 1 லட்சம் ரூபாய் வரை வட்டி தர வேண்டும் என கூறியதாகவும் அதற்கு தம்பதி எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவரை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. மேலும் தம்பதியை சாதிய ரீதியில் திருவேங்கடம் திட்டி தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மணப்பாறை அரசு மருத்துவமனையில் தம்பதியர் அனுமதிக்கப்பட்டனர். கத்தரா கூட கேட்காம அப்படியே இப்படி பிடிச்சிரு எங்கள் வீட்டுக்கார அந்த அப்போ குடுன்னு ஓடியாந்து என்ன எவ்வளவு சொன்னாலும் நான் கட்டிடுறேன்னா என் பொண்டாட்டி விட்டுனா நான் கூட அடி அடிச்சதில்லைண்ணா அடிக்காதனா அவளை அடிக்காதனா நீ பிடிச்சி கெஞ்சினக்கு அப்புறம் விட்டு அங்கே தம்பதி அளித்த புகாரின் பேரில் திருவேங்கடத்தை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை அருகே ஒரு கரும்பு சுமார் 50,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. இது கரும்பில்லைங்க, கருப்பு தங்கம். இந்த கரும்போட விலையை கேட்டா தங்கம் ரேஞ்சுக்கு சொல்றாங்களேன்னு தான் தோணும். சிவகங்கை மாவட்டம் பாடத்தான்பட்டி கிராமத்தில் பழமையான புனிதவனத்து அந்தோனியார் தேவாலயம் உள்ளது. இங்கு நடைபெற்ற பொங்கல் விழாவில் பலரும் கரும்பு நேர்த்தி கடன் செலுத்தினர். தொடர்ந்து கரும்பு உள்ளிட்டவை ஏலத்தில் வைக்கப்பட்டன. அப்போது முதல் கரும்பை அந்தோனி என்பவர் 50,100 ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தார். இந்த வருஷம் முதல் கரும்பு 50,100க்கு நான் எடுத்திருக்கேன். போன வருஷம் 1,75,000 ரூபாய்க்கு போனது. அது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நேர்த்திக்கடனை பொறுத்து அந்த ஏலத்தின் தொகை ஏறும் இறங்கும். கடந்த ஆண்டு பொங்கல் வழிபாட்டின் போது முதல் கரும்பு 1,75,000 ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 50,100 ரூபாய்க்கு எடுக்கப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகரவிளக்கு வழிபாடு முடிந்த நிலையில் இன்று இரவு வரை மட்டுமே பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகரவிளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் 30ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. விழாவின் உச்ச நிகழ்வாக கடந்த 14ஆம் தேதி ஐயப்பனுக்கு திருவாபரணம் அணிவித்து மகரவிளக்கு பூஜை நடைபெற்றது. மாலையில் பொன்னமலமேட்டில் தெரிந்த ஜோதியை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மகரவிளக்கு பூஜைகள் முடிந்த நிலையில் இன்று இரவு 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 6 மணி வரை மட்டுமே பம்பையிலிருந்து பக்தர்கள் சன்னிதானம் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். நாளை பந்தல மகாராஜ வம்ச பிரதிநிதி ராஜராஜவர்மா சாமி தரிசனத்திற்காக காலை 5:30 மணிக்கு கணபதி ஹோமம் நடைபெறும். பின்னர் ஹரிவராசன பாடலுடன் நடை சாத்தப்படும். இதைத் தொடர்ந்து இந்த ஆண்டுக்கான மகரவிளக்கு பூஜைகள் நிறைவடைய உள்ளன. மாதாந்திர பூஜைக்காக பிப்ரவரி 12ஆம் தேதி மாலை கோயில் நடை திறக்கப்படும் என்று தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் கலியுகமெய்ய ஐயனார் கோயில் திடலில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 600 காளைகள் களமிறக்கப்பட்டன. பொங்கல் வாழ்த்துக்கள். யாருக்கும் பிரைஸ் இல்ல. நாமக்கலை அடுத்த பொன்னேரியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 560 காளைகள் சீறி பாய்ந்தன. வெற்றி பெற்றவர்களுக்கு சைக்கிள், கட்டில், பீரோ, மிக்சி உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. திருச்சி அருகே நவலூர் குட்டப்பட்டு கிராமத்திலும் கோலாகலமாக ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் வீட்டில் 56 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. RS நட்டுவம்பாளையம் அருகே சுப்புகவுண்டர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. அரசு பள்ளியில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் தனது மனைவியுடன் தோட்டத்திற்கு சென்றுள்ளார். பணி முடிந்து மாலையில் வீடு திரும்புகையில் கேட்டின் முன்பகுதி மற்றும் பீரோ உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். திறந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வருவோம். 6:30 வந்து பார்க்கல, இங்கே திறந்து பார்க்கல, வீடு பூட்டெல்லாம் உடச்சிருந்து உள்ளுக்குள்ளே போய் பார்க்கல, லாக்கர் வீலெல்லாம் இருந்து நகை பணத்தால் எடுத்துட்டாங்க. நகை 56 பவுனுங்க, பணம் 25,000. சங்ககிரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரிக்கும் பணியில் காவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். அருகில் உள்ள CCTV கேமராக்களில் பதிவான காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர்.